மனம் கசந்து மிகவும் அழுதாங்க. தன் கண்ணீரை எல்லாம் சிந்தி, எனக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாம் நிந்திக்கிறாங்க, பரிகசிக்கிறாங்க, கேவலமா பேசுறாங்க. எனக்கு ஒரே ஒரு குழந்தை கொடுத்த நிந்தையை மாற்றுங்க, அதை உங்களுக்கே கொடுத்தரனை பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. ஏசு அந்த ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்தார். இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை, இன்றைக்கோடு உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு என்பதாக ஆண்டவர் அவளை நினைத்தருளி ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நிந்தையை மாற்றிவிட்டார். அந்த அந்நாள் துக்கமுகமாக இருக்கிறது இல்லை, சந்தோஷம். அதன் பிறகு குழந்தைக்காக அழுததே இல்லை. ஒரு குழந்தை கேட்டு அவளுக்கு பல குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்நாளே இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். உங்களை பார்த்து சொல்ல, மகனே மகளே, இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை. நீ எதுக்காய் கண்ணீர் விட்டு அழுகிறாயோ அதிலே உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு அப்படியே சொல்லுங்க, இயேசுவே, இனி நான் இதற்காக அழப்போவதில்லை. நீங்க பொறுப்பெடுத்து கொண்டீங்க, என் கண்ணீரை துடைக்கிறீங்க, கண்ணீரை மாத்துறீங்க, நான் அழாமல் இருப்பதற்கு அற்புதம் செய்கிறீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கு ஒரு மாற்றம் வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.